Hi, hello, வணக்கம் நண்பன் நண்பி. நான் உங்க ரவீந்த். Realme உடைய அந்த பட்ஜெட் நம்பர் சீரிஸான Realme 11 5G இன்னைக்கு அஃபிஷியலா குளோபல் மார்க்கெட்ல லான்ச் பண்ணிருக்காங்க. சோ குளோபல் மார்க்கெட்ல இந்த Realme 11 5G ல என்னலாம் கொடுத்திருக்காங்க, என்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு, என்ன பிரைசிங் வந்திருக்கு, அதை இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சோ ஃபர்ஸ்ட் இந்த Realme 11 5G இந்த ஸ்மார்ட் போனுக்கான லுக் எப்படி இருக்கு அப்படின்னு கேக்குறீங்கன்னா, ஆக்சுவலி Realme 11 Pro சீரிஸ் எப்படி எடுத்தாங்களோ அதே மாதிரி தான் அந்த ரவுண்ட் ஷேப்கான கேமரா மாடல் தான். பட் என்ன அந்த ரவுண்ட் ஷேப்கான கேமரா மாடல் அப்படியே லெஃப்ட்ல தள்ளி விட்ட மாதிரி இருக்கு. அங்க மிடில்ல இருந்துச்சா இங்க லெஃப்ட் சைடு கார்னர்ல கொடுத்திருக்காங்க. மத்தபடி கலர் ஆப்ஷன் ரெண்டு கலர் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. Black and Gold அப்படின்ற இந்த ரெண்டு கலர் ஆப்ஷன்ல இருக்கு. பிளாஸ்டிக் பில்ட் குவாலிட்டில இந்த மாதிரியான லுக்ல ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் போன் குளோபல்ல வந்திருக்கு. இந்தியாவுக்கும் இதே மாதிரியான லுக்ல தான் வரும். அடுத்து ஸ்பெக்ஸ்குள்ள போனோம்னா ஃபர்ஸ்ட் டிஸ்ப்ளே பொறுத்த வரைக்கும் 6.72 இன்ச்சஸ்கான சைஸ்ல ஃபுல் ஹெச்டி பிளஸ் ரெசல்யூஷனுக்கான சாம்சங் உடைய AMOLED டிஸ்ப்ளே சூப்பர் AMOLED டிஸ்ப்ளே அப்படின்றது யூஸ் பண்ணிருக்காங்க. இதோட 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட், 240 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிள் ரேட், 618 நிட்ஸ்க்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ்க்கான வேல்யூவோட இந்த ஸ்மார்ட் போனுக்கான இந்த ஒரு டிஸ்ப்ளே அப்படின்றது கொடுத்திருக்காங்க. ஸோ டிஸ்ப்ளே நல்லா தான் இருக்கு. அதே மாதிரி மொபைலுடைய பேட்டரியா 4600 mAhக்கான பேட்டரி அதை சார்ஜ் பண்ண 67 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்திருக்காங்க. ஸோ கண்டிப்பா நல்ல விஷயம். அவங்களுடைய பட்ஜெட் சீரிஸ்க்கான இந்த ஸ்மார்ட் போன்ல 67 வாட்ஸ்க்கான சார்ஜர் அப்படின்றது குட் தான். அண்ட் மொபைலுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மீடியாடெக்கோட Dimensity 6100+ அப்படின்ற இந்த ஒரு ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மீடியாடெக் நிறைய ப்ராசஸர் எடுத்து வந்துகிட்டே இருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மீடியாடெக் கிட்ட இருக்கக்கூடிய ப்ராசஸர் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருச்சு, எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்காது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால யாரும் கண்டுபிடிக்க கூடாது அப்படின்றதுக்காக அவங்களுடைய பழைய ப்ராசஸர் திருப்பியும் பேரை மாற்றி புதுசாக கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த Dimensity 6100+ அப்படின்ற இந்த ப்ராசஸர் எதுக்கு ஈக்குவல், எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு Snapdragon 695 இருக்குல்ல, அதுக்கு கிட்டத்தட்ட ஈக்குவலான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராசஸர் தான். இன்ஃபேக்ட் சொல்லணும்னா அந்த Snapdragon 695 விடவுமே கொஞ்சம் கம்மியான பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த Dimensity 6100+ அப்படின்ற இந்த ப்ராசஸர் கொடுக்கும். ஸோ பேர் புதுசாக இருக்கு, பெர்ஃபார்மன்ஸ் பெருசாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் எதிர்பார்க்காதீங்க. இது பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சுமாரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர் தான். ஸோ அதுதான் இங்கே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் 5G ப்ராசஸர், அதற்காக இது ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்திருக்கு. அவ்வளோதான். மற்றபடி LPDDR4X UFS 2.2 ஸ்டோரேஜ் சப்போர்ட் தான் இந்த ப்ராசஸர்லையும் இருக்கு. அதே மாதிரி கேமரா வந்தோம்னா ஆக்சுவலி பின் பக்கம் 3 கேமரா கொடுத்துருக்காங்க. பிரைமரி பார்த்தீங்கன்னா 108 மெகா பிக்சல் சாம்சங்கோட HM6 அப்படின்ற அந்த சென்சார் பேக் பண்ணி இந்த பிரைமரி கொடுத்துருக்காங்க. இது கூட 2 மெகா பிக்சல் + 2 மெகா பிக்சலுக்கான 2 சப்போர்ட்டிவ் கேமரா கொடுத்துருக்காங்க. முன் பக்கம் 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் கேமரான்னு பார்க்கும்போது அந்த 108 மெகா பிக்சல் பிரைமரி அப்படின்றது நல்லா இருக்கும். சாம்சங் சென்சார் HM6 ஓரளவுக்கு நல்ல சென்சார் தான். ஸோ அதனால் கண்டிப்பாக செல்ஃபி கேமராவும் அந்த ரியர் கேமராவில் அந்த பிரைமரி சென்சாரும் ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்மன்ஸும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். இந்த செக்மெண்ட் ஆக்சுவலி பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ஏற்ற பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும்னு எதிர்பார்க்கலாம். மற்றபடி சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுத்துருக்காங்க. டுவல் ஸ்பீக்கருக்கான செட்டப் இருக்கு. Android 13 கீழே இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான ப்ரைசிங் அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோன் இப்போ பார்த்தீங்கன்னா தைவானில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ தைவானில் பார்த்தீங்கன்னா 8GB 256GB அப்படின்ற இந்த ஸ்டோரேஜ் வேரியன்ட் எடுத்துக்கிட்டு ஆக்சுவலி தைவானில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைசிங்காக 20,000 ரூபாய்க்கு மேலே ப்ரைசிங் பண்ணியிருக்காங்க. இந்தியன் மணிக்கு அங்கே 20,000 ரூபாய்க்கு மேலே அப்படின்றது ப்ரைசிங் பண்ணியிருக்காங்க. பட் கண்டிப்பாக இந்தியன் மார்க்கெட்டுக்கு வரும்போது 20,000 ரூபாய்க்கு மேலாம் கொண்டு போக மாட்டாங்க. Realme 11 அப்படின்ற நேமில் வருது. பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்ற போது கண்டிப்பாக அண்டர் 20,000 அப்படின்ற செக்மெண்ட்டில் நம்ம எதிர்பார்ப்போம். அண்ட் அதே மாதிரி இந்த Realme 11 5G மட்டும் இல்லாமல் இதே Realme 11 சீரிஸில் Realme 11 4G அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோனும் வியட்நாமில் ஆக்சுவலி லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த Realme 11 4G பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அப்படியே டிக்டோவாக Realme 11 5Gல என்ன இருக்கோ அதே மாதிரியான ஃபீச்சர்ஸ் தான். என்ன சேஞ்சஸ்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசஸர் அங்கே Dimensity 6100+ 5G ப்ராசஸர் கொடுத்துருந்தாங்களா. இந்த 4G ஸ்மார்ட் ஃபோனில் மீடியாடெக்கோட Helio G99 அப்படின்ற அந்த ஒரு 4G ப்ராசஸர் இங்கே நம்ம கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி ரெஃப்ரெஷ் ரேட்டையும் 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டை கொஞ்சம் மாற்றிங்க நம்ம கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த 2 சேஞ்சஸ் மட்டும் தான் ஆக்சுவலி இந்த 5G ஸ்மார்ட் ஃபோனுக்கும் 4G ஸ்மார்ட் ஃபோனுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். பட் இந்த 4G ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைசிங்னு பார்த்தீங்கன்னா இது வியட்நாமில் 8GB RAM 128GB ஸோ 128GBக்கான ஸ்டோரேஜ் ஆப்ஷனில் 15,000 ரூபாய்க்கு மேலே ஆக்சுவலி அங்கே ப்ரைசிங் பண்ணியிருந்தாங்க. பட் கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனும் இந்தியன் மார்க்கெட்டுக்கு வரும்போது 15,000 ரூபாய்க்கு மேலாம் ப்ரைசிங் பண்ண மாட்டாங்க. மோஸ்ட்லி நான் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா Realme 11 4G அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 4G ஸ்மார்ட் ஃபோன் அண்டர் 15,000 ரூபா, 13,000 ரூபா மாதிரியான ப்ரைசிங்க்கு 8GB 128GBக்கான வேரியண்ட்டோட இந்தியன் மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். அண்ட் 5G ஸ்மார்ட் ஃபோன் Realme 11 5G பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி 8GB 256GBக்கான வேரியண்ட்டோட 19,000 ரூபா இல்லை 18,000 ரூபா மாதிரி அந்த ப்ரைஸிங்க்கு எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன் இந்தியன் மார்க்கெட்டுக்கு வரும்போது. அந்த இந்தியன் மார்க்கெட்டுக்கு பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி செப்டம்பர் மாதம் ஃபர்ஸ்ட் வீக்கில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லப்படுது. ஸோ அந்த வகையில் இப்போதைக்கு குளோபல் மார்க்கெட்டில் வந்திருக்கக்கூடிய இந்த Realme 11 சீரிஸ் Realme 11 5G அண்ட் 4G இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் நெக்ஸ்ட் இந்தியன் மார்க்கெட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரும்போது என்ன ப்ரைஸிங்க்கு இந்த மாதிரியான ஃபீச்சரோட அதை கரெக்டாகும்னு நினைக்கிறீங்க? உங்கள் ஒப்பீனியனை இப்போ நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணிக்கங்க.